இசைஞானி இளையராஜாவின் மகள் என்ற அடையாளத்துடன் திரையுலகில் நுழைந்தாலும் தனது மெல்லிய குரல் வளத்தால் ரசிகர்களை கட்டி போட்டவர் பாடகி பவதாரணி. பாரதி படத்தில் அவர் பாடிய மயில் போல பொண்ணு ஒண்ணு என்ற பாடலுக்காக தேசிய விருது பெற்றார். அழகி படத்தில் பவதாரணி குரலில் ஒலித்த ஒளியிலே தெரிவது தேவதையா பாடல் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. இளையராஜா, தேவா, சிற்பி, ஹாரிஸ் ஜெயராஜ் உள்ளிட்ட பல்வேறு இசையமைப்பாளர்களின் இசையில் ஏராளமான பாடல்கள் பாடியுள்ளார் பவதாரணி. பாடகியாக மட்டுமல்லாமல் தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தியில் 10 படங்களுக்கு இசையமைத்துள்ளார். 2019ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்திற்கு பின்னர் திரை உலகில் இருந்து ஒதுங்கியிருந்த பவதாரணி சிறுநீரக புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்தார். இந்த நிலையில் வியாழக்கிழமை மாலை அவர் உயிரிழந்தார். இலங்கையில் தங்கி ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் சிகிச்சை பலன் இன்றி அவர் உயிர் பிரிந்ததாக தகவல் வெளியானது. சனிக்கிழமை நடக்க இருந்த இசை நிகழ்ச்சியில் பங்கேற்க இளையராஜா இலங்கை சென்றிருந்த நிலையில் மகளின் மரணச் செய்தி அவரை ஆற்றொணா துயரத்துக்குள்ளாக்கி உள்ளது. பவதாரணியின் உடல் விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட உள்ளது. முன்னதாக பவதாரணிக்கு புற்றுநோய் குறித்த தகவல் தெரிய வந்ததும் பல மருத்துவர்களிடம் சிகிச்சை மேற்கொண்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் நோய் முற்றியதால் விரைவில் உயிரிழக்கும் அபாயம் இருப்பதாக மருத்துவர்கள் கூறிய நிலையில் கடந்த ஜூலை மாதம் தனது உறவினர்கள் அனைவரையும் அழைத்து மகிழ்ச்சியாக பிறந்தநாள் கொண்டாடி தனது மன உறுதியை வெளிக்காட்டிய பவதாரணிக்கு 10 நாட்களுக்கு முன்பே மருத்துவர்கள் மரணமடையும் நாளை அறிவித்து விட்டதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் ஆயுர்வேத சிகிச்சையாவது கை கொடுத்து விடாதா என்ற நம்பிக்கையில் பவதாரணியை இலங்கைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர். புற்றுநோய் முற்றிய நிலையில் ஹீமோதெரபி உள்ளிட்ட எந்த ஒரு சிகிச்சையும் பலனளிக்காமல் அவரது உயிர் பிரிந்துவிட்டதாக கூறப்படுகிறது. காற்றில் கலந்த பவதாரணி என்ற கீதம் என்றென்றும் இசை ரசிகர்களின் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் யுவராஜ் மற்றும் வேல்ராஜ்.